ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 4/11/2024 அன்னைக்கு ஜிப்மர்லேருந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு 2 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33,400 ருபீஸ் அண்ட் 23,600 ருபீஸு. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போனீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும். அங்கே இருக்கவங்கள பார்க்கும்போது நமக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். அவங்கள மாதிரி நம்மளும் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி பர்மனெண்ட்டாக ஒரு போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்டில் வர வேக்கன்சிஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு வந்து பெருசாக ஒன்றும் ஹெவி ஒர்க் லோடு இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ப்ராஜெக்ட் போஸ்ட் தான் இது, கான்ட்ராக்ட் பேசிஸு. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 3 இயர்ஸ் வந்து டியூரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது கான்ட்ராக்ட் வந்து 3 இயர்ஸ் இருக்கும். ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு கிரேட் 3ல் 33,400 பெர் மந்த்தும், டெக்னிக்கல் சப்போர்ட் கிரேட் 2ல் 23,600 பெர் மந்த்தும் சேலரி இருக்குது. ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் வேலிடேஷன் ஆஃப் த ப்ரிடிக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் த ரெஸ்பிரேட்டரி இம்பிடன்ஸ் ஃபார் த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் டெக்னிக். ஸோ அது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்காக ஆள் எடுக்கிறாங்க ஐசிஎம்ஆர் மூலமாக. இன்வெஸ்டிகேட்டர் டாக்டர் மதுஸ்மிதா மொஹந்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. பல்மினரி மெடிசினில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு. நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன் வித் அதர் சென்டர்ஸு. ஸோ அந்த என்னென்ன ரோல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரேட் 2 டு பி ஃபீல்டு விசிட்ஸ் ஃபீல்டு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டு பெர்ஃபார்ம் பல்மனரி ஃபங்க்ஷன் அஸ் வென் ரெக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யார் அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். தென் ரிசர்ச் மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்து 3 இயர்ஸ் கிராஜுவேட் சயின்ஸ் சப்ஜெக்டில் 3 இயர்ஸ் கிராஜுவேட், நீங்கள் என்ன சயின்ஸ் முடிச்சதாலும் ஓகே. ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிஜி இன் த சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித் டிகிரி வித் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங்கில் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்களே எடுத்துக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3K. 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கிராஜுவேட் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டு, ரெகனைஸ் யூனிவர்சிட்டி வித் 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ப்ரீவியஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 1 இயர். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கிராஜுவேட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணலாம். நர்சிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள், சம்டைம்ஸ் எடுத்தாலே எடுப்பாங்க. டிசைரபிள் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 3ல் மாஸ்டர் டிகிரி இந்த பப்ளிக் ஹெல்த் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மிங் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இந்த பப்ளிக் ஹெல்த், எம்எஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னா ஃப்ளூயன்ஸ் இந்த லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த மாதம் உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அந்த ஏரியாவிலேயே யாராக இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் போய் அங்கேயே பார்த்து அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் சயின்ஸு, பல்மனரி ஃபிசியாலஜி டெக்னிக், பெர்ஃபார்மிங் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, சோசியல் சயின்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு தான். இன்டர்வியூவில் வந்து பேசிக் சயின்ஸு அதே சிலபஸ் தான். உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாம் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாமோ இன்டர்வியூவோ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு, பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. அது நர்சிங்காக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், எல்லா வேகன்சிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டாஃப் நர்ஸாவோ, நர்சிங் ஆஃபீஸராகவோ, இல்லை பேராமெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃபாவோ வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.